இறை வார்த்தையில் இணைவோம். நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு காலத்தின் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் திருக்காட்சி பெருவிழாவிற்கு கொண்டாட அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இன்றைய ஆன்மீக சிந்தனையாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 12 முடிய. இந்த இறைவார்த்தையை நாம் உள்வாங்கி சிந்திக்கின்ற பொழுது, ஞானிகள் எருசலேமுக்கு வந்து ஏரோது மன்னனிடம் இயேசுவின் பிறப்பின் நிகழ்வுகளை கேட்டறிய வருகிறார்கள். அதை கேட்ட ஏரோது மனம் கலங்கியவனாக வெளியே வெளிப்படுத்தாமல் சூசகமாக தந்திரமாக ஞானிகளை வழி அனுப்பி மீண்டும் அறிந்து கொள்ள விரும்புகிறான். அதில் தோல்வியை சந்திக்கிறான். தோல்வியை சந்தித்ததினால் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் அவன் ஆட்சிக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொன்று குவிக்கிறான். ஆக இன்றைய பெருவிழா திருக்காட்சி பெருவிழா என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் கிடைக்கின்றன. இயற்கையின் வழியாக, உறவுகளின் வழியாக, நண்பர்கள் வழியாக ஏதாவது ஒரு அர்த்தத்தையோ மகிழ்ச்சியோ நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய விழா ஞானிகள் மூவருக்கும் ஒரு ஆழமுள்ள அர்த்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. அது என்னவென்றால், வானில் காணக்கூடிய நட்சத்திரத்தினுடைய அறிகுறியை கண்டு அவர்கள் மீட்பர் பிறந்திருக்கிறார் என்ற எண்ணத்தோடு அவர்கள் தேடி வருவதைத்தான் இன்றைய விழா நமக்கு கூறுகிறது. விவிலிய அறிஞர்கள் அவர்கள் கூறுவார்கள் என்னவென்றால், இந்த 3 நபர்களும் அரசர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் அரசராக இருந்திருந்தால் ஏரோது அரசனை சந்திக்க வருகின்ற பொழுது ஏரோது அரசன் நிச்சயமாக அவர்களை நல்விதத்தில் வரவேற்று அவர்களை தங்க வைத்த பிறகு தன்னுடைய படைவீரர்களை அனுப்பி அவர்கள் தேடி வந்து அந்த நிகழ்வினை கண்டுபிடிக்க அனுப்பி வைத்திருப்பான். ஆனால் இவர்கள் அரசராக இல்லை. மாறாக இவர்கள் வானியல் பண்டிதர்களாக இருக்கக்கூடும். இயற்கையினுடைய நிகழ்வுகள் அசைவுகளை பற்றி தெரிந்திருக்கக்கூடும். பறவை இனங்களுடைய இடம்பெயர்தல் பற்றி அறிந்திருக்கக்கூடும். கால்நடைகளுடைய இடம்பெயர்தலை பற்றி நன்றாக அறிந்திருக்கக்கூடும். எனவேதான் இவர்களை ஞானிகள் என்று அழைக்கின்ற பொழுது இவர்கள் காஸ்பார், மெல்கியோர், பல்தசார் என்ற 3 நபர்கள் இயேசுவினுடைய பிறப்பை தேடி வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது இவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எடுத்து வருகின்ற அந்த காணிக்கை அல்லது அன்பின் பரிசாக கொடுக்கப்பட்டது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசராக ஆட்சி பெறுவார் என்பதினால் மனிதர்களுடைய பார்வையில் பொன்னையும், கடவுள் நிலைமையில் இருந்ததினால் அவருக்கு தூபத்தையும், மனிதனாக செயல்படுவதினால் வெள்ளை போலத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இன்னும் இறையியல் வல்லுநர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், வெள்ளை போலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தையும் குறிக்கிறது என்று சொல்லுவார்கள். இது எப்படியோ இருக்கின்ற பொழுது இந்த திருக்காட்சி பெருவிழா உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? இவர்கள் வழியாக அன்னையாம் திரு அவையில் இருக்கின்ற நம் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒற்றுமை. மூவரும் 3 திசைகளிலிருந்து ஒன்றாக கூடுகிறார்கள். ஒன்றாக கூடுகின்ற பொழுது வானத்து விண்மீனை வைத்து அவர்கள் பயணம் செய்கிறார்கள். பயணத்திலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகிறது. தடுமாற்றத்திற்கு பிறகு மீண்டும் அந்த பயணம் தொடர்கிறது. தொடர்ந்து இயேசுவின் திருவடிகளை அவர்கள் தண்டனிட்டு வணங்குகிறார்கள். முடிந்த பிறகு அவர்களுக்கும் இயேசுவுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற நிகழ்வினை வானத்துதர் வழியாக அவர்களை மாற்று பாதையில் வழி அனுப்பி வைத்த நிகழ்வும் திருக்காட்சி பெருவிழாவில்
காணப்படுகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு மனிதனும் இந்த மண் உலகில் முயற்சிகள் நற்காரியத்திற்காக எடுக்கின்ற பொழுது, ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று எடுக்கின்ற பொழுது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சந்தேகங்கள் வரலாம். இவை அனைத்தையும் இறைவன் அற்புதமாக வழிநடத்தி காப்பாற்றுவார் என்ற செய்தியைத்தான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் ஒரு பகுதியை பார்க்கின்ற பொழுது, ஏரோது மன்னனுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் யார் இருந்தாலும் அவர்கள் அவனுடைய அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினானே ஒழிய, அவனுக்கு அடுத்தது அந்த அரசவையில் அமருவதற்கு யாரையும் அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவன் இந்த அரசவையை பிடிப்பதற்கும் அந்த அரச சிம்மாசனத்தில் அமருவதற்கும் கொலை குற்றவாளியாகத்தான், கொலை செய்த பிறகுதான் அவன் அமர்ந்தான் என்பதையும் வரலாற்று செய்திகள் தெளிவாக சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனிதன் எப்படி எந்த ஒரு மனிதரையும் அவனுடைய அரசவையில் அவனுடைய இடத்தில் அமருவதற்கு இடம் கொடுப்பான்? ஆக பொறாமை கொண்ட மனிதனுக்கும் கலகம் கொண்ட மனிதனுக்கும் இப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்ற எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதாக சரித்திரம் இல்லை என்பதையும் திருக்காட்சி பெருவிழா நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய முன்னிலையில் வருகின்ற பொழுது, இறைவன் எந்த அளவிற்கு நம் அனைவருக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க விரும்புகிறாரோ அதை நாம் பெற வேண்டுமென்றால், இந்த 3 ஞானிகளைப் போல நாமும் ஒற்றுமை உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்தோம் என்றால், இந்த மண்ணுலகிலே கிறிஸ்துவின் பிறப்பை தெளிவாக பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசீர் என்றும் உங்களோடு.